அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் ஒழுங்காக உட்காருங்க. முதல்ல அத்தகையாத் திருப்பில் இருங்க. பள்ளிவாசலில் வந்தால் முதல்ல நம்ம ஒழுக்கமாக இருக்க படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருட ஆண்டு விழா இன்னும் ஒரு 20 நாள் 25 நாளில் நடக்க இருக்குது. அதுக்காக உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பில் பயான்கள், ஹதீஸ்கள், கேள்வி பதில்கள், துஆக்கள், ஒழுக்க முறைகள்னு சொல்லி நிறைய நம்ம எழுதி கொடுத்துருக்குறோம். நீங்களும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு படிச்சிருக்கிறீங்க. இந்த படிச்சிருக்கிறத ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் சொல்லி பார்த்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஏன்னா நாளைக்கு ஆண்டு விழாவில் படிக்கும்போது யாரும் எந்த இடத்துலையும் தப்பு விட்டுறக்கூடாது. அதனால் இப்போ நீங்கள் ஆண்டு விழாவில் படிக்கிற மாதிரியே தான் இங்கே படிக்க போகிறீங்க. இந்த இடத்துல தப்பு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பை நம்ம திருத்திக்கலாம். ஆனால் மேடை ஏறினதுக்கப்புறம் தவறுகள் வந்தால் அதை திருத்த முடியாது, அது நல்லாவும் இருக்காது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 மாதமாக நம்ம பயிற்சி கொடுத்துருக்குறோம். 1 மாதமாக நீங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கிறீங்க இல்லையா? இப்போ அதனால் அது சம்மந்தமாக இப்போ ஒவ்வொரு ஆளாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேசணும். இப்போ அதனுடைய முதல் ஆளாக பள்ளிவாசல் நம்ம இருக்கிறதுனால பள்ளிவாசலுடைய ஒழுக்கத்தை பற்றி ஃபைசல் அவர்கள் பேசுவாங்க. இங்கே வாங்க. எல்லாம் ஒழுங்காக உட்காரணும், கொட்டாய் விடக்கூடாது. அங்கே பிள்ளைங்களை பார்த்து திரும்பிக்கங்க. ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் உங்கள் மத்தி சலாம் சொன்னாங்கன்னா பதில் சலாம் சொல்லிடணும். நாளைக்கு ஆண்டு விழாவில் படிக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாச்சுன்னா பதில் சலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிடணும். திரும்ப ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் உங்கள் மத்தியில் பள்ளிவாசலில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 15 ஒழுக்க முறைகளை சொல்ல போகிறேன். 1. பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் அங்கு எவரும் இருந்தால் அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். எவரும் இல்லையெனால் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஷாலிஹீன் என கூற வேண்டும். 2. பள்ளியினுள் சென்றதும் தஹியத்துல் மஸ்ஜிது 2 ரகாத் நபில் தொழ வேண்டும். 3. பள்ளியினுள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யக்கூடாது. 5. காணாமல் போன பொருட்களை பள்ளியினுள் தேடவோ விசாரிக்கவோ கூடாது. 6. பள்ளியினுள் அமர்ந்திருப்பவரை விலக்கி கொண்டு செல்லக்கூடாது. 7. பள்ளியினுள் உலக விஷயங்களை பேசக்கூடாது. 8. பள்ளியினுள் பள்ளியினுள் எச்சில் உமிழ்வதும் ஜன்னல் வழியாக துப்பக்கூடாது. 9. தொழுபவர்களுக்கு முன் குறுக்கே செல்லக்கூடாது. 10. தொழுகைக்கு இடம் பிடிப்பதற்காக சண்டை போடக்கூடாது. 11. பள்ளிகளை சுத்தமாக வைக்க வேண்டும். பள்ளியினுள் திக்குரு குர்ஆன் ஓதுவது, தஸ்பீக் செய்வது, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். 13. பள்ளியினுள் விரல்களை சுடக்கிவிடக்கூடாது. 14. பள்ளியினுள் கத்தி, வாள் பொருட்களை உரையில் இருந்து உருவி எடுக்கக்கூடாது. 15. பள்ளியினுள் வரிசையில் நிற்காமல் பிறரை இடித்து இடையூறு செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இப்போ 15 ஒழுக்கத்தை சொன்னாப்புல. இப்போ இவர் சொன்னது நல்லா சொன்னாரா, இல்லை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாமா, இல்லை பரவாயில்லாமல் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ சொன்னவர் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்களா, பரவாயில்லாமல் சொல்லியிருக்காரு? அப்போ நமக்கே தெரியுது நம்ம எப்படி படிச்சிருக்கோம். அப்போ நான் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், படிச்சுட்டேன்னு சொல்லி சும்மா உட்காரக்கூடாது. 2 வாட்டி படிச்சுட்டா நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, 3 வாட்டி படிச்சுட்டா நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்யக்கூடாது, சும்மா உட்காரக்கூடாது. இப்போ திடீர்னு இது நான் இப்படி ஒரு பயிற்சி இருக்குன்னு காலையில் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, இப்படி தானே? இப்போ திடீர்னு கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சு போச்சு, திக்க ஆரம்பிச்சிருச்சு, திணற ஆரம்பிச்சிருச்சு, யோசிக்க வேண்டியது ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சவுண்டு நிறைய வரணும், சவுண்டு பத்தலை, நல்ல சத்தமாக படிக்கணும். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டு விழாவில் மைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அல்லது கரண்ட்டு போயிடுச்சு, ஜென்ரேட்டர் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டாமல் கரண்ட்டு போனாலும் மைக்கில் பேசினா எந்த அளவுக்கு சவுண்டு கேட்குமோ அந்தளவுக்கு சத்தமாக பேசணும்.
நீங்கள் பேசுகிறது குறைஞ்சது ஒரு 50 பேர் காதுலையாவது போய் விழணும். ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு 50 பேர் காதுலையாக போய் என்ன செய்யணும், மைக் இல்லாமல் போய் விழணும். அந்தளவுக்கு சத்தம் வேணும், வார்த்தைகள் உச்சரிப்புகள் தெளிவு வேணும். இப்போ இங்கே என்ன வரிசையில் கூப்பிட்றனோ இதே வரிசை ஆண்டு விழாக்கு நிஷால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சரியா? அதனால் இப்போ நான் யாரெல்லாம் எப்படி கூப்பிட்டுருக்கேங்கிறத யாராவது ஒருத்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இரண்டாவதாக இஸ்லாமிய கேள்வி பதில்கள் உரையாடலுடைய நிகழ்ச்சியில் மஜீத் அவர்களும் ஆரி அவர்களும் வருகிறார்கள். நான் இப்போ யாரெல்லாம் கூப்பிட்றேன்னு ஒரு ஆள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू. குர்ஆனில் எத்தனை ஜுஸ்கள் உள்ளது? குர்ஆனில் 30. நல்ல அழகாக நின்று சொல்லணும். குர்ஆனில் எத்தனை ஜுஸ்கள் உள்ளது? குர்ஆனில் 30 ஜுசுகள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை ஆயத்துகள் உள்ளது? குர்ஆனில் 6666 ஆயத்துகள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளது? குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை சஜிதாய்கள் உள்ளது? குர்ஆனில் 14 சஜிதாய்கள் உள்ளது. குர்ஆன் முழுவதும் இறங்கி முடிவதற்கு எத்தனை வருடங்கள் ஆனது? 23 வருடங்கள் ஆனது. 2 முறை பிஸ்மி வரும் சூறா அது? சூரத்துன் நம்ல். பிஸ்மில்லா கூறாமல் ஆரம்பிக்கும் சூறா அது? சூரத்துன் தௌபா. தொழுகைக்கு அவசியம் ஓத வேண்டிய சூறா அது? அல்கம் சூரா. குர்ஆனில் பெயர் குறிப்பிட்ட ஒரே பெண்மணி யார்? மரியம். ஈசா நபி எத்தனை அற்புதங்கள் செய்தார்கள்? ஈசா நபி 5 அற்புதம் செய்தார்கள் குர்ஆனில் கூறுகிறது. முதலில் வாங்க சொன்னவர் யார்? பிலால் ரலி. அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது? கடை பள்ளிவாசல். யாரின் காலடி சொர்க்கம் இருக்கு? தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. பிள்ளைகளை தொழுகைக்கு அவசியம் ஓத வேண்டிய வயது என்ன? ஏவ வேண்டிய வயது என்ன? ஏவ வேண்டிய வயது என்ன? 7. நமது தோளில் இருக்கும் மலக்குமார்கள் யார்? ரஹீப் அத்தித். இறைத்துறர்களை அரபியில் எப்படி சொல்ல வேண்டும்? நபி ரசூல். நபி ஸல்லல்லாஹு பிறந்த ஊர் எது? மக்கா. நபி ஸல்லல்லாஹு மறைந்த ஊர் எது? மதீனா. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள். சரி, பரவாயில்ல. இன்னும் நல்லா சொல்லணும். நீங்கள் ஆரிஸ் வாயை திறக்கவே மாட்டேங்க, வாய்க்குள்ளேயே படிச்சிங்கன்னா எப்படி புரியும்? வாயை திறந்து படிக்கணும். புரியுதா? வாயை என்ன செய்யணும்? திறந்து படிக்கணும். இப்போ அடுத்து ஒழுவை பற்றி காசிம் அவர்கள் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மத்தியில் ஏற்றுக்கொண்ட தலைப்பு ஒழுவின் பார்வைகளும் ஒழுவின் சொன்னதுகளும் ஒழுவின் பார்வைகள் 6. 1. ஒழு செய்கிறேன் என்று நீயார் செய்வது. 2. நீயார் செய்து வந்தேன் என்று ரத்திரமத்தில் இருந்து நாடிகுழி வரை முகத்தை முழுமையாக கழுவுதல். 3. 2 முழங்கைகளும் முழுமையாக கழுவுதல். 4. தலையின் சிறு பகுதியை தண்ணீரால் நனைத்தல். 5. 2 முழங்கால்களும் முழுமையாக கழுவுதல். 6. இவற்றை வரிசையாக செய்தல். ஒழுவின் சுன்னத்துகள் 15. ஒழுவின் சுன்னத்துகள் 15. 1. கிப்லாவை முன்னோக்குதல். 2. நிய்யத் செய்தல். 3. அவுது பிஸ்மி சொல்லுதல். 4. மணிக்கட்டு வரை 2 கைகளையும் கழுவுதல். 5. பல் துலக்குதல். 6. வாய் கபிழ்த்தல். 7. மூக்குக்கு நீர் சேர்த்துதல். 8. தாடியை குறைந்து கழுவுதல். 9. வலது முகத்தை கழுவுதல். 10. தலையை முழுமையாக மசாஜ் செய்தல். 11. இது காலை கழுவுதல். 12. காலின் விரல்களை குறைந்து கழுவுதல். 13. ஒரு உறுப்பை 3 முறை கழுவுதல். 14. ஒரு உறுப்பு காயம்னால் மறு உறுப்பை கழுவுதல். 15. பல்லின் கூறப்பட்ட அளவை விட அதிகமாக கழுவுதல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் பொறுமையாக சொல்லணுன்னா காசிம், இவ்வளோ வேகமாக சொல்லக்கூடாது. அடுத்து ஒழுங்காக உட்காருங்க. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த 10 விஷயங்கள். அஸ்லம்.
இந்த வரிசை யாராவது இப்போ எப்படி கூப்பிடுங்கிற ஒரு ஆள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 10 விஷயங்கள். முதல் விஷயம், நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முதல் விஷயம், ஃபஜ்ர் தொழுகையை தொழுத பின் அதே இடத்திலே அமர்ந்து 2 ரக்காத் இஸ்ராக் தொழுகையை தொழுபவர்களுக்கு அவர்களின் பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். எனவே நீங்கள் ஃபஜ்ர் தொழுகையுடன் இஸ்ராக் தொழுகையை தொழுது வாருங்கள். நூல் அபு தாவூத் 1287. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 2ஆம் விஷயம், வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், அதற்கு சாட்சியாக இருப்பவர், அதற்கு வழிகாட்டுபவர், அதற்கு கணக்கெழுப்பவர் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். எனவே நீங்கள் வட்டி வாங்காதீர்கள், வட்டி கொடுக்காதீர்கள், அதற்கு சாட்சியாக இருக்காதீர்கள், அதற்கு வழிகாட்டாதீர்கள். நூல் முஸ்லிம் 4093. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 3ஆம் விஷயம், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசியினால் 7 வகை மனிதர்கள் இருப்பார்கள். அதில் ஒரு பிரிவு அல்லாஹ்வுக்காகவே அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்காகவே அன்பு கொள்ளுங்கள். நூல் முஸ்லிம் 3257. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 4ஆம் விஷயம், உலகத்தை நேசிப்பவர் மறுமையை வீணாக்கிவிட்டார், மறுமையை நேசிப்பவர் உலகத்தை வீணாக்கிவிட்டார். இவ்வுலகை விட அழியாத நிரந்தரமாக மறுமைக்கு முன்னுரிமை கொடுங்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் 19199. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 5ஆம் விஷயம், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்ளாது என்று கூறினார்கள். அந்த மனிதன் திரும்ப வந்து எனக்கு அறிவுரை கூறுமாறு கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்ளாது என்று கூறினார்கள். எனவே நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். நூல் புகாரி 6116. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 6ஆம் விஷயம், தானம் தர்மம் வழங்குவது அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கும், தீய மரணத்தை விட்டு மனிதனை பாதுகாக்கும். எனவே நீங்கள் தானம் தர்மம் வழங்குங்கள். நூல் திர்மிதி 664. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 7ஆம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்பங்கள் அசாபாசங்கள் ஆகியவற்றினால் நரகம் சூழப்படுகிறது, கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஆகியவற்றினால் சுகனம் சூழப்படுகிறது. எனவே நீங்கள் கஷ்டத்தை கண்டு கவலைப்பட வேண்டாம். நூல் புகாரி. நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 8ஆம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் நரகத்தை விட பயங்கரமான ஒன்றை பார்த்ததில்லை, ஆனால் அதை விட்டு ஓடக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நான் சுகனத்தை விட உயர்ந்ததை ஒன்று பார்த்ததில்லை, ஆனால் அதை விரும்பக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் நரகத்தை கண்டு தூரமாக ஓடுங்கள், சொர்க்கத்தை கண்டு பக்கத்தில் ஓடுங்கள். நூல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9ஆம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் பொறுப்பாளரும் முஅத்தின் பாங்கு சொல்பவரும் நமக்கு நல்லதே செய்பவர்கள் ஆவார்கள். இறைவா, இமாமத் செய்பவர்களை நல்லவர்களாக ஆக்குவாயாக, பாங்கு சொல்பவர்களுக்கு மன்னிப்பை அருள்வாயாக. எனவே இமாமுக்கும் முஅத்தினுக்கும் மரியாதை செலுத்துங்கள். நூல் திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்வாழ்வு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10ஆம் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வசனத்தில் கூறினார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நூல் முஸ்லிம். இந்த 10 விஷயங்களை நம் வாழ்க்கையில் கட்டாயமாக செய்வோமாக, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். படித்தது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? குழப்பிட்டேன். அதாவது குழப்பிட்டீங்க, இடையில ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. அதுபோக அந்த கண்ணை மூடக்கூடாது, படிக்கும்போது என்ன செய்யக்கூடாது, அதாவது ஒழுங்காக பாருங்கள். ஆடியன்ஸ்னால் இங்கே பார்க்கக்கூடிய பார்வையாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஐ கான்டாக்ட் இருக்கணும். ஐ கான்டாக்ட்னால் நம்ம பார்க்கணும் அவங்கள, நீங்கள் அவங்கள பார்க்கணும், அவங்க என்ன செய்யணும், உங்களை பார்க்கணும். கண்ணை மூணுனா என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டிடும். புரியுதா? அப்போ அதுதான் நல்லா படிக்கணும். பேப்பர் எடுத்துங்க.
அடுத்து இறையச்சத்தின் சிறந்த அடையாளங்களை சொல்வதற்காக ஷாகுல் ஹமீது. சலாம்னா பதில் சலாம் சொல்லணும். ஒழுங்க நெருங்கி உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பு உள்ளம் கொண்ட எனது அருமை தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, நண்பர்களே, என்னோடு படிக்கும் மாணவர்களே, இங்கே வந்திருக்கும் பெரியவர்களே, நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறையச்சத்தின் சிறந்த 10 அடையாளங்கள். நானே இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருந்தால் இன்று நாம் பெயரளவில் முஸ்லிமாக இருக்கின்றோம், செயலளவில் முஸ்லிமாக இல்லை. நாம் செயலளவில் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டுள்ளேன். மாறுவீங்களோ? 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 சத்தம் போட்டு சொல்லுங்க. சரி, வாருங்கள், இறையச்சத்தின் அடையாளங்களை சொல்லுகின்றேன். முதல் அடையாளம், இறைவனின் கட்டளைகளை எவ்வளவு சிரமம் வந்தாலும் நிறைவேற்றுவது இறையச்சத்தின் அடையாளமாகும். இரண்டாம் அடையாளம், பொய், புறம், கோல், வீண் பேச்சுகளை பேசுவதை விட்டும் நாவை பாதுகாப்பது இறையச்சத்தின் அடையாளமாகும். மூன்றாம் அடையாளம், திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, நல்ல காரியங்களை பேசுவது இறையச்சத்தின் அடையாளமாகும். நான்காம் அடையாளம், ஹராமான உணவை உண்ணாமல் இருப்பது, ஹராமான பணத்தை தேடாமல் இருப்பது இறையச்சத்தின் அடையாளமாகும். ஐந்தாம் அடையாளம், ஹராமான இசையை விட்டும் நாவையும் காதையும் மனதையும் பாதுகாப்பது இறையச்சத்தின் அடையாளமாகும். ஆறாம் அடையாளம், இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் பணம் இருக்கும் போதும் பணம் இல்லாத போதும் தர்மம் செய்வதே இறையச்சத்தின் அடையாளமாகும். ஏழாம் அடையாளம், கோபத்தை மென்று முழுங்கி பிறரை மன்னிப்பது இறையச்சத்தின் அடையாளமாகும். எட்டாம் அடையாளம், தனது மன இச்சையை கட்டுப்படுத்தி குர்ஆன் ஹதீஸ் சொன்ன வழியில் நடப்பது இறையச்சத்தின் அடையாளமாகும். ஒன்பதாம் அடையாளம், அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் அல்லாஹ்வின் பயத்தால் உள்ளம் நடுங்குவது இறையச்சத்தின் அடையாளமாகும். பத்தாம் அடையாளம், அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக அனைத்தையும் செய்வதே இறையச்சத்தின் அடையாளமாகும். இறையச்சம் என்பது நம் உடையில் அல்ல, நம் உடலில் அல்ல, நம் தாடியில் அல்ல, நம் பேச்சில் அல்ல, நம் நடையில் அல்ல. இறையச்சம் என்பது முழுக்க முழுக்க உள்ளத்தில் உள்ளதுதான். எனவே நீங்கள் உள்ளத்தை சரி செய்து உண்மையான இறையச்சத்தோடு வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சொன்னதுலேயே ஷாவுல் ஓரளவுக்கு நல்லா சொல்லியிருக்காப்புல. இப்போ அதை தொடர்ந்து இஸ்லாமிய கேள்வி பதிலில் ஹாரிஸ், முஸ்தமில் அண்ணன் தம்பி 2 பேரும், ஒரு ஆள் மைக்கை வச்சு ஒரு அப்படி சும்மா வாய்க்கிட்ட மட்டும் வச்சா போதும். சலாம் சொல்லி ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வயது வரை வளர்த்தவர் யார்? அபூ தாலிப். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வயதில் என்ன வேலை செய்தார்கள்? ஆடு மேய்த்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஊரில் பிறந்தார்கள்? மக்கா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஊரில் வேலைக்கு சென்றார்கள்? சிரியா நாட்டுக்கு எவ்வாறு சென்றார்கள்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் யார் கூட வியாபாரத்துக்கு சென்றார்கள்? அபூ தாலிப் கூட வியாபாரம் சென்றார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனைவி யார்? அன்னை கஸார் அலி. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனாவது வயது நபித்துவம் கிடைத்தது? 40. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனாவது வயது திருமணம் நடந்தது? 25. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் சிறப்பு பேர் என்ன? உண்மையானவர், நேர்மையானவர். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். 2 பேரும் படிக்கிறது உங்கள் 2 பேருக்குமே கேட்காது போல், அந்த மாதிரி தான் படிக்கிறீங்க. கொஞ்சம் சவுண்டாக படிக்கணும். அதை தொடர்ந்து
பாவிகளுக்கு கிடைக்கும் பல பல வேதனை என்கின்ற தலைப்பில் காதர் மைதீன். இன்னும் இதில் 2-3 பேர் வரலண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமை இஸ்லாமிய தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவிகளுக்கு கிடைக்கும் பலவிதமான வேதனைகள். கண்ணியம் நிறைந்த இஸ்லாமியர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது கொஞ்சமாவது இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் மறுமை நாளில் நமது நிலைமை மோசமாகிவிடும். நாம் செய்யும் பாவத்திற்கு அல்லாஹ் பலவிதமான வேதனை வைத்திருக்கிறான். சக்காத் கொடுக்காமல் இருப்பது பெரும் பாவமாகும். இதற்கு அல்லாஹ் கொடுக்கும் தண்டனை என்ன தெரியுமா? நரகத்தில் முதலில் நுழைவார். அவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நரகத்தில் அவர் முகம் குப்புற தள்ளப்படுவார். அவரின் அனைத்து போர்களும் அழிந்துவிடும். எனவே தர்மம் செய்து சக்காத் கொடுப்போம். பொய் பேசி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தவர்களின் வாயில் அனல் பறக்கும், நெருப்பு கட்டிகள் போடப்படும், அவர் வாயில் இரத்தம் வடியும். பொய் பேசுபவர்களின் நாக்கை காலின் பெருவிரலில் இழுத்து கட்டப்படும். விஷம் நிறைந்த பாம்புல் அவரின் கழுத்திலே கொத்திக்கொண்டே இருக்கும். திருடர்களின் ஒவ்வொரு உறுப்பும் வெட்டப்படும், பிறகு சேர்க்கப்படும், பிறகும் வெட்டப்படும். இப்படியே நடந்து கொண்டிருக்கும். கோல் சொல்பவன், சண்டை மூட்டுபவன் காதில் சூடான ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படும். தொழுகையை நிறைவேற்றாதவரின் தலையில் கல்லை தூக்கி போடப்படும். அவன் தலை சுக்கு நூறாக உடைந்துவிடும். எனவே தொழுகையை நிறைவேற்றுங்கள். வட்டி வாங்குவார், வட்டி கொடுப்பார், மறுமை நாளில் இரத்த ஆறில் மூழ்கி கொண்டிருப்பார். எனவே வட்டி வாங்குவதை விட்டுவிடுங்கள். புறம் பேசுபவர்களின் வாயில் நெருப்பு கங்குகள் போடப்படும், நெருப்பு கத்திரியால் வெட்டப்படும். எனவே புறம் பேசாதீர்கள். சத்தம் போட்டு கூச்சலிட்டு சண்டை போடுறவர்களின் கழுத்தை நெரிக்கப்படும். எனவே ரோட்டில் நின்று சத்தம் போட்டு கூச்சலிட்டு சண்டை போடாதீர்கள். அரை குறை ஆடை அணியும் பெண்கள் உடம்பில் விஷம் நிறைந்து பாம்பில் கொத்திக்கொண்டே இருக்கும். எனவே பெண்களே புர்கா அணிந்திருங்கள். மது அருந்தி போதை பொருட்கள் பயன்படுத்தி இன்பம் கண்ட மனிதர்களுக்கு உடலில் வட்டியக்கூடிய சீல் சலம் குடிக்க கொடுக்கப்படும். எனவே மது அருந்தி போதை பொருட்கள் பயன்படுத்தாதீர்கள். அழகு சாதனை பொருட்களை பயன்படுத்தி மேக்கப் செய்யும் பெண்கள் முகத்தில் நரக நெருப்பின் கரி பூசப்படும். எனவே பெண்களே மேக்கப் செய்யாதீர்கள். பிறர் வாங்கும் பொருட்களை பார்த்து கண் வைப்பவர்கள் கண்ணில் நெருப்பு கட்டைகள் சொருப்படும். எனவே பிறர் வாங்கும் பொருட்களை பார்த்து கண் வைக்காதீர்கள். துரோகம் செய்து சதி செய்தவர்களின் கைகளிலும் கால்களிலும் சூடான எண்ணெயை காய்ச்சி ஊற்றப்படும். எனவே யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். காதர் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்காப்புல. இதே காதர் சாவுல் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்க மாதிரி தெரியுது. மற்றவங்களும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இப்போ அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அவ்வல் கலிமா சொல்கிறதுக்காக மாஜித். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அவ்வல் கலிமா தையபு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வின் தவிர வேறு கடவுள் இல்லை என்னும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள். இரண்டாம் கலிமா ஷஹாதத்தே அஸ்கதே அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஸ்கது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் 2ஆம் கலிமா அர்த்தம் மட்டும் படிக்கணும்னா அதைத் தொடர்ந்து குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்களின் பெயரை சொல்வதற்காக ஷாஹுல் ஹமீத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் மத்தியில் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்களின் பெயர்களையும் 4 கலிஃபாக்களின் பெயர்களையும் 4 இமாம்களின் பெயர்களையும் கூற வந்துள்ளேன்.
குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் பெயர்கள்: 1 ஆதம் நபி, 2 நூஹ் நபி, 3 இத்ரீஸ் நபி, 4 ஹீத் நபி, 5 சாலிஹ் நபி, 6 இப்ராஹிம் நபி, 7 இஸ்மாயில் நபி, 8 இசாக் நபி, 9 யக்கூப் நபி, 10 லூத் நபி, 11 யூசுப் நபி, 12 ஐப் நபி, 13 ஷுஐப் நபி, 14 மூசா நபி, 15 ஹாரூன் நபி, 16 தொல்கைஃபில் நபி, 17 தாவூத் நபி, 18 சுலைமான் நபி, 19 இல்யாஸ் நபி, 20 அல்-யஸூ நபி, 21 யூனுஸ் நபி, 22 சகரியா நபி, 23 யஹ்யா நபி, 24 ஈசா நபி, 25 முகமது நபி. 4 கலிஃபாக்களின் பெயர்கள்: முதல் கலிஃபா அபூபக்கர் சித்திக் அலி, 2ஆம் கலிஃபா உமர் இப்னு கத்தாப் அலி, 3ஆம் கலிஃபா உஸ்மான் அலி, 4ஆம் கலிஃபா அலி அலி. 4 இமாம்களின் பெயர்கள்: முதல் இமாம் அபு ஹனீஃபா அலி, 2ஆம் இமாம் மாலிக் அலி, 3ஆம் ஷாஃபி அலி, 3ஆம் இமாம் மாலிக் அலி, 4ஆம் இமாம் ஹம்பலி அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா படிக்கணும் ஷாவுல் பாய், இப்படி திக்கியாக சொல்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்து வீட்டுக்குள் நுழையக்கூடிய துவா, கழிவறை துவா சொல்வதற்காக ஷமீர். மைக்கு கையில் வாங்கி நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் பொறுமையாக சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மத்தியில் கழிவறையில் இருந்து கழிவறைக்குள் செல்லும்போது ஓதும் துவாவை சொல்லப் போகிறேன். 1 பாத்ரூமுக்குள் செல்லும்போது ஓதும் துவா. கழிவறைக்குள் செல்லும்போது கட்டாயம் அது செருப்பு அணிய வேண்டும். இடது காலை வைத்து பாத்ரூமுக்குள் செல்ல வேண்டும். செல்வதற்கு முன்னால் இந்த துவாவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குப்ஸி வல் கபாயிஸி. இதனுடைய அர்த்தம், யா அல்லாஹ், கெட்ட சைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடி என்பதாகும். கழிவறையில் இருந்து வெளியேறும்போது ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி. அர்த்தம், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து தொழுகையில் ஓத வேண்டியதை சொல்வதற்காக சுபஹானி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மத்தியில் தொழுகையில் ஓத வேண்டியதை சொல்லப் போகிறேன். தொழுகையில் ஓத வேண்டியதை சொல்லப் போகிறேன். வஜகத்து வஜிகிய இல்லதி ஃபத்தர சமாவாத்தி வல்லர்ல கனிபம் முஸ்லிமோ வமான மினல் முஸ்ரிக்கி இன்ன சலாத்தி நுசூக்கி வ மஹியாய வல் மமாத் வில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வஅன மினல் முஸ்லிமீன் என்று ஓத வேண்டும். பிறகு அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓத வேண்டும். பிறகு ருக்குவில் குனிந்து ஓத வேண்டிய துவா சுபான ரபில் அலா 3 முறை, சுபான் ரபில் அலி 3 முறை சொல்ல வேண்டும். பிறகு ருக்குவில் எழும்பும் போது ஓத வேண்டிய துவா சபில்லா அலிமன் ஹமீதா 3 முறை சொல்ல வேண்டும். ரப்பனா லக்கல் ஹம்து 1 முறை சொல்ல வேண்டும். பிறகு சஜிதாவின் போது ஓத வேண்டிய துவா சுபான ரபில் அலா வபிஹம்திஹி 3 முறை சொல்ல வேண்டும். பிறகு சஜிதாவின் இடையே அமரும் போது
சஜாவில் அமரும்போது ஓத வேண்டிய துவா ரப்பி ஃபிர்லி என ஓத வேண்டும். பிறகு அத்தஹியாத்து ஓத வேண்டும். அத்தஹியாத்து முபரகாத்து சலவாத்து தைபாத்து இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகோ நபியோ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகோ. அடுத்து காசிம். அவ்வளவு களிமா சொல்வதற்காக காசிம். சரி, காசிம்ங்க ஆதி. அவ்வளவு களிமா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வல் கலிமா தையிப் லா இலாஹா இல்லல்லாஹ் அவ்வல் கலிமா தையிப் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது. வாய் கிட்ட வைக்கணும், உள்ள திங்க கூடாது. லா இலாஹா இல்லல்லாஹ் பக்கத்துடுவேன் அல்லாவே தவிர யாரும் இல்லை. சரி போதும், நல்லா சொல்லணும்னா மைக் திங்க கூடாது. அடுத்து 5 முடிச்சுனா போதும். அடுத்து 5 ஹதீஸுகளை அரபியிலும் தமிழிலும் சொல்வதற்காக உவைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பு உள்ளம் நிறைந்த எனது இஸ்லாமிய உறவுகளே, நான் உங்கள் மத்தியில் நாம் சரியாக வாழ்வதற்கு 10 ஹதீஸ் சொல்லப் போகின்றேன். முதல் ஹதீஸ் சொல்லப் போகின்றேன், மிக கவனமாக கேளுங்கள். இன்னமல் அக்மாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொருந்த அமைகிறது. நூல் புகாரி 1. எனவே எண்ணங்களை சரியாக்கி கொள்ளுங்கள், செயல்கள் நன்றாக அமையும். இரண்டாவது ஹதீஸ், மிக கவனமாக கேளுங்கள். இன்ன மஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஓடா, ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் பொறுமையாக இருப்பதுதான் உண்மையான பொறுமையாகும். எனவே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். மூன்றாவது ஹதீஸ் மிக மிக கவனமாக கேளுங்கள். அஸலாத்துல் மிஃப்தகுல் ஜன்ன, தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும். எனவே ஐநேரே தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். நான்காவது ஹதீஸ் மிக மிக கவனமாக கேளுங்கள். அல் அயாவு மினல் ஈமான், ஈமான் என்பது வெக்கம் என்பது ஈமானின் உள்ளமாகும். எனவே கேவலமான காரியங்களை செய்வதற்கு வெட்கப்படுங்கள், நன்மையான காரியங்களை செய்யாமல் இருக்க வெட்கப்படுங்கள். ஐந்தாவது ஹதீஸ் சொல்லப் போகின்றேன். அல்லாஹு ஜமாலுன் யுஹிப்பு ஜமால, அல்லாஹு அழகானவன், அழகானதையே விரும்புகிறான். எனவே உள்ளங்களையும் உடல்களையும் அழகாக்கி கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். 5 எழுதணுங்களா? சரி, 5 படித்த வரைக்கும் நல்லா படிச்சிருக்கா, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். அடுத்து இஸ்லாமிய கேள்வி பதிலுக்காக இப்ராஹிம் ஷேக். அதில் சத்தமாக சொல்லணும்னா. சலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் பேர் என்ன? ஆமினா அம்மையார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயின் குலம் எது? சக்ரா குலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? அப்துல்லா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? அப்துல்லா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் குலம் எது? குறைஷி குலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வழிபாட்டனார் யார்? அப்துல் மனாஃப். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை வழிபாட்டனார் யார்? அப்துல் முத்தலிப்.
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பெரிய தந்தையாரின் பெயர்கள் யாவை? அபுதாலிப், ஹம்சார் அலி, அப்பாஸ் அலி, அபுலஹப். அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறவினர் யார்? அபுலஹப். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வணங்கப்பட்ட போலி தெய்வங்கள் 3 கூறுக. லாத், உஸா, மனாத். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை எங்கு இறந்தார்? மதீனாவுக்கு மிக அருகில். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை எப்போது இறந்தார்கள்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் வயிற்றில் இருக்கும்போது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் மாதம் கிழமை யாது? ரபியுல் அவ்வல் மாதத்தில் 9ஆம் நாள் திங்கள் கிழமை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டை கிபின்னு கூறுக. கிபி 571 ஏப்ரல் 20. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சூட்டியவர் யார்? அப்துல் முத்தலிப். முகமது என்பதின் பொருள் யாரே? புகழப்பட்டவர். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் பாலூட்டியவர் யார்? அபூ லஹப் பனி பன் சுவைபா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அத்தை பெயர் என்ன? சபியார் அலி. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு தாய் பெயர்? கலிமா சகதியா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனாவது வயதில் ஆமினால் மறைந்தாள்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் அடக்கம் செய்த இடம் எங்குள்ளது? அவ்வா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுவா. இன்னும் கேள்விகளும் சரியாக படிக்கணும், நிறைய கேள்விகளுக்கு தப்பாக வருது. அடுத்து நல்ல பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதற்காக இர்ஃபான் 10 விஷயங்கள் மட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் மத்தியில் நல்ல பிள்ளைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து 20 விஷயங்கள் பேச வந்துள்ளேன். 1. நல்ல பிள்ளைகள் அல்லாஹ்விற்கு பயப்படுவார்கள். 2. நல்ல பிள்ளைகள் குளிப்பார்கள், சுத்தமாக இருப்பார்கள். 3. நல்ல பிள்ளைகள் உடையை சீராக அணிவார்கள். 4. நல்ல பிள்ளைகள் தன் தலைமுடியையும் நகத்தையும் நீளமாக வளர விடமாட்டார்கள். 5. நல்ல பிள்ளைகள் 5 வேளையும் தொழுவார்கள். 6. நல்ல பிள்ளைகள் பல் துவக்காமல் எதையும் சாப்பிட மாட்டார்கள். 7. நல்ல பிள்ளைகள் எல்லா நிகழையும் அல்லாஹ்வை நினைப்பார்கள், அவனை புகழ்ந்து பெருமைப்படுத்துவார்கள். 8. நல்ல பிள்ளைகள் திருட மாட்டார்கள். 9. நல்ல பிள்ளைகள் உட்கார்ந்துதான் தண்ணீர் குடிப்பார்கள். 10. நல்ல பிள்ளைகள் தொப்பி அணியாமல் இருக்க மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். 10 விஷயத்தை படிச்சிடணும்னா இந்த 10மே இன்னும் நல்லா படிக்கணும். ரொம்ப திக்குது. தினசரி மதரசா வரணும், இடையில ரொம்ப லீவு. அடுத்து இஸ்லாமிய நாட்களையும் மாதங்களையும் அரபியிலும் தமிழிலும் சொல்வதற்காக அஜி, பேரே அஜியா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு இஸ்லாமிய நாட்களையும் மாதங்களையும் அரபிலையும் தமிழையும் சொல்லப் போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை யவுமுல் அஹத், திங்கள்கிழமை யவுமுல் இஸ்னைன், செவ்வாய்க்கிழமை யவுமுல் அருபா, வியாழக்கிழமை யவுமுல் ஹமீஸ், வெள்ளிக்கிழமை யவுமுல் ஜிம்மா, சனிக்கிழமை யவுமுல் சப்த். இஸ்லாமிய மாதங்கள் முஹர்ரம், சபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், தவானி, ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ரஜப், ஷப்பான், ரமலான், ஜவ்வால், துல்கதா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இறுதியாக துவாக்கள் சொல்வதற்காக உமர், 5 துவாக்களை சொல்வதற்காக உமர். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மத்தியில் குர்ஆனில் உள்ள முக்கியமான 5 துவாவை சொல்ல போகிறேன். முதல் துவா, வ அலா துக்ஸினி யௌம இப்அஸீன். அர்த்தம், யா அல்லாஹ், மறுமை நாளில் என்னையை நீ கேவலப்படுத்தி விடாதே. இரண்டாவது துவா, ரப்பி கபூலி மின சாலிஹின். அர்த்தம்,
என் இறைவா எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுப்பாயாக. மூன்றாவது துவா ரப்பி சிதினி இல்மா அகுதம். யா அல்லாஹ் எனக்கு மறுமை நாளில் நீ யா அல்லாஹ் எனக்கு கல்வியை நீ அதிகம் தா. நான்காவது துவா ரப்பி ஜால்னி முகீம சலாத்தி அகுதம். இறைவா எனக்கு என்னையை நீ தொழுகை ஆளியாக ஆக்கிவிடு. ஐந்தாவது துவா யா அல்லாஹ் யா அல்லாஹ் சரி படிக்கணும்னா அதுதான் வந்து உங்களை ஆசை கூப்பிட்டேன்னு நிறைய படிக்கணும். சரி இது வரைக்கும் இன்னும் ஆட்கள் வந்து ஒரு 5-6 பேர் வரல, அப்படி தானே? காதர், நஜீமு, பாசித்து, அரஃபாத்து, ஹாமிது, ஒளி தான் வரவே இல்லையா? மொத்தத்தில் எத்தனை வாட்டி கூப்பிட்டு விட, எத்தனை வாட்டி வீட்டில் போய் சொல்ல, எத்தனை வாட்டி அவங்க அப்பாட்ட சொல்ல, எத்தனை வாட்டி சொல்லியாச்சு சொல்லுவாப்போம். அவள் அப்பாட்ட எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, எத்தனை வாட்டி நம்ம ஆள் இங்கேருந்து பள்ளியாசத்தில் எத்தனை வாட்டி ஆள் அனுப்பிட்டோம், நிர்வாகத்து மூலையாகவும் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி யாராவது செய்வாங்களா? அவள் அப்பாட்டையும் சொல்லி அவங்க வீட்டுக்கு நீங்களும் போய் நிர்வாகத்துலேருந்து ஆள் அனுப்பி வர்றாங்கன்னா நம்ம என்ன செய்ய? இதெல்லாம் எழுதி வேற கொடுத்துருந்துச்சு அவனுக்கு, அப்படி தானே? சரி இன்ஷா அல்லாஹ். இன்னும் காமிது வரல, அவன் படிப்பில் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. வந்தாருன்னா படிக்க வச்சுக்குவோம். இப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கு? இப்போ 17 30 பேருக்கு மேலே உண்டுல்ல. அது மாதிரி இப்போ மகரிப்பு தொழுதுட்டு வந்து இந்த ஒரு 3 பேர் என்ன செய்யணும் அப்படின்னா, காதர், அஸ்லமு, இந்த ஓய்ஸு 3 பேரும் போய் நம்ம அப்துல் அப்துல்லாலாம் இருக்காங்கள்ல, அந்த 3 பேர் அண்ணன் தம்பி, அதில் அந்த அண்ணன் தம்பி 2 பேரை கூப்பிட்டு வரணும். மகரிப் தொழுதுட்டு போய் கூப்பிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். சரி சலாத் போதுங்க. ஸல்லல்லாஹு